தேங்காய் பருப்போட விலை நிலவரத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோமுங்க. ஈரோடு மாவட்டம்ங்க கொடுமுடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துலைங்க முதல் தர பருப்பு அதிகபட்ச விலையாக 216 ரூபா 59 காசுக்கு போயிருக்குதுங்க. அதே மாதிரி ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் முதல் தர பருப்பு 211 ரூபா 75 காசுக்கு போயிருக்குதுங்க கிலோ ஒன்றுக்கு. அப்போ குறைந்தபட்ச விலை என்ன, சராசரி விலை என்ன? அதே மாதிரி இரண்டாம் தர பருப்பு குறைந்தபட்ச விலை என்ன, அதிகபட்ச விலை என்ன, சராசரி விலை என்ன? ரெண்டு மார்க்கெட் கமிட்டி நிலவரமே நாம் இன்னைக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். எழுமாத்தூர் கொடுமுடி ரெண்டும் பதிவு பண்ணியிருக்கிறோம். இந்த விஷுவல் நாம் எடுத்த வீடியோ ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தான் இதை பதிவு பண்ணியிருக்கிறோங்க. இன்னைக்கு ஒரே நாளில் ரெண்டு பக்கம் மார்க்கெட் கமிட்டி நடந்ததுனால ரெண்டு விலையும் நாம் ஒரே வீடியோவில் சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக பதிவு பண்ணியிருக்கிறோம். அதனால தான் வீடியோ கொஞ்சம் பெருசாக ஒரு 17 நிமிஷம் தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவும் பாருங்கள். விலை நிலவரம் வீடியோக்குள்ளே தான் ஒவ்வொரு விலையாக நான் சொல்லிக்கிட்டு வர்றேங்க. தேங்காய் பருப்பு இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டே வரும்போது நாமளும் இப்படி தேங்காய் பருப்பு வச்சுருக்கிறோம், நமக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிய வருங்க. தேங்காய் பருப்பு அப்பப்போ விலை ஏறிக்கிட்டே போகுது, உங்களுக்கெல்லாம் தெரியும், கவனிச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த மாதிரி பார்த்துக்கிட்டே வாங்க, நாங்களும் பதிவு பண்ணிக்கிட்டே வரோங்க விலை நிலவரத்தைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக முழு வீடியோவும் பாருங்கள். வீடியோக்குள்ளே தான் அனைத்து விலை நிலவரத்தையும் நாம் பதிவு பண்ணியிருக்கிறோமுங்க. எப்படிங்க சத்தம் வருது வருங்க கொடுங்க, எப்படி சட்டக்குன்னு சத்தங்க. ஈரோடு மாவட்டம் எழுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருக்கிறவங்க திங்கக்கிழமை அன்னைக்கு பருப்பு ஏலம், தேங்காய் பருப்பு ஏலம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்கள் தேங்காய் பருப்புங்க கொண்டு வரனா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு 5 மணிக்குள்ளேயே கொண்டு வந்துடுங்க. ஏலம் திங்கக்கிழமை தானுங்க, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டு வந்துருங்க. தேங்காய் பருப்பு கொண்டுட்டு வரும்போது பேங்க் பாஸ்புக் ஜெராக்ஸுங்க, ஆதார் எண் எழுதி ஃபோன் நம்பர் எழுதி கொண்டு வந்துருங்க. நீங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமையே கொண்டாந்து குடோனில் வச்சிடலாம். பருப்பு குறிப்பாக பார்த்தீங்கன்னா மழையில் நலையாது. தேங்காய் பருப்பு அதிகபட்ச விலை என்ன, குறைந்தபட்ச விலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது முதல் தர பருப்புங்க, முதல் குடோனில். அடுத்தது இதை பார்த்துட்டு அப்புறம் ரெண்டாம் தர பருப்பு போய் பார்க்குறோம். எதுக்காக நம்ம பருப்பு காட்டுறோம்னா, நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்க, தேங்காய் பருப்பு வச்சுருப்பீங்க. நீங்கள் ஒவ்வொரு பருப்பாக விவசாயி பருப்பு காட்டிக்கிட்டு போகும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வருமுங்க. நம்மகிட்ட இந்த மாதிரி தேங்காய் பருப்பு இருக்குது, நாமளும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ரெண்டாவது, நீங்கள் தேங்காய் பருப்பு எங்கே விற்றாலும் கூட விலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தேங்காய் பருப்பு விற்றா சௌரியமாக இருக்குங்க. அதனால தான் நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை பதிவு பண்ணுறோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ள உள்ளே போகலாமுங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டிங்க இது. பருப்பு காட்டுங்க, பருப்பு எப்படி இருக்குங்க, கையில் எடுங்க. அருமையாக இருக்குது உங்க பருப்பு. பருப்பு இப்படி இருக்கணும் இல்லை இல்லையா? எப்படி இருக்கு பாருங்க பருப்பு, என்னங்க அருமையாக இருக்குது. எது வைக்கல, நல்லா காய்ச்சல் இல்லைங்களா, நல்லா காய்ஞ்சிருக்குது. ஆமாம் ஆமாம் ஆமாம், பருப்பு தெரியுங்க. இப்போ விவசாயிகள் பார்க்கும்போதுமே அவங்க நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு இப்படி இருக்குதான்னு பார்த்துக்குவாங்க இல்லைங்க. ஆமாங்க. இது எத்தனை மூட்டைங்கண்ணா? இது 5ங்களா? 5 மூட்டை ஒன்றா கொட்டி கலக்குறீங்க. அள்ளி வச்சுருங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வியாபாரி அவங்க ரேட்டு குறிப்பாங்க. ஜம்முன் இருக்குது பாருங்க. சுமார் இந்த 5 மூட்டை எத்தனை கிலோ வருங்க? 250 கிலோ வரும். 250, ஒரு மூட்டை 50 கிலோ வருங்க. பருப்பு நல்லா இருக்குல்லங்க, ஜம்முன் இருக்கு. தேங்காய் பருப்பு அப்படியே விலை ஏறிக்கிட்டே வருது, நீங்களே கவனிச்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேனுங்க. நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடத்து கொண்டு போகும்போது தேங்காய் பருப்போட விலையை முதலே தெரிஞ்சுக்கிட்டோம்னா விற்கிறதுக்கு சௌரியமாக இருக்குங்க. இந்த மாதிரி விஷுவலாக பார்க்கும்போது அட நம்ம வீட்லேயும் இப்படி பருப்பு இருக்குது அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா வருங்க. அதுக்காக தான் நம்ம பதிவு பண்ணுறோங்க. பருப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க, சூப்பராக இருக்குது. பாருங்க அப்படியே நாட்டு பருப்பு ஜம்முன்னு எப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில் பருப்பு நல்லா காஞ்சு எப்படி கொண்டாந்துருக்காங்க பாருங்க. அப்படியே டைரெக்டாக தொட்டி தேங்காயை உடைச்சி, வர தேங்காயை உடைச்சி அப்படியே தொட்டிலேருந்து எடுத்து கொண்டாந்துருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி காயெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காயிலே நல்லா காஞ்சிருக்குங்க, காஞ்ச காய்ங்க. அந்த அச்சு பாருங்க, தொட்டியோட அச்சு உள்ள அதுலேயே காஞ்சதுனால வரப்பாத்தில் எடுத்து காய வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி அச்சு வராதுங்க. இங்கே பாருங்க அப்படியே தொட்டி மாதிரியே இருக்கு பாருங்க.
இது எப்படி காயிலேயே காயிலேயே காஞ்சிறது இல்லைங்களா? நல்லா கொப்பரைக்காய் காஞ்சு தண்ணியில் வத்தினதுக்கப்புறம் உடச்சி எடுக்கிறது. அதனால தான் இந்த அச்சு அப்படியே இந்த தேங்காயோட அச்சுதல் இருக்கிறதுங்க, முட்டு மாதிரி இருக்குது பாருங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வந்து காயிலேயே கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்க, தண்ணி வத்தின காய், அதுலேருந்து உடச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்புங்க. கையில் பார்த்தீங்கன்னா உடைக்கவே முடியாதுங்க பாருங்க, உடைக்க தக்கன இருக்குதுங்க. எப்படிங்க சத்தம் வருது பாருங்க, எப்படிங்க போது பார்த்தீங்கன்னா அப்படி சட 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 சடன்னு சத்தம் வருதுங்க. எப்படி சட்டக்குன்னு சத்தங்க. எத்தனை மூட்டைங்க? 3 மூட்டைங்க. சாக்கு பிரித்து வச்சுருவீங்க. அவங்க வாரவங்க அப்படியே பார்த்து விலை குறிச்சிக்கிட்டே போவாங்க. பார்த்து கீழே சைடில் பார்த்து சாக்கில் எழுதிக்கிற பார்த்து விலை குறிச்சிருவாங்க. நல்லா காஞ்சிருக்குதுங்க. இதெல்லாம் கொட்டி கலந்து அள்ளியாச்சுங்க. லைனாக வைக்கிறோம், அப்படியே லைனாக வைக்கிறீங்க. ஒரு பாட்டி பிரிவாக பிரிச்சு இப்போ. சரிங்க. சாடு வரியா. சரிங்க. 5 மூட்டை ஒருத்தனை. எப்படி வருங்க? இதில் காயிலே காய்ஞ்சதுங்க. அப்படியே உடைக்க முடியாத இருக்குதுங்களே. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு. வச்சு உடைக்க முடியாது. ஆட்டே அப்பா கொப்பரைக்காய் இல்லையா? கொஞ்சம் வந்தது உடைங்க வாக்கலாம். உடைக்க முடியல. ஃபுல்லாக இருக்கு. பருவடி ஜம்முன் இருக்குதுங்க. எத்தனை மூட்டை வந்துருக்குதுங்க இதில்? 4 மூட்டை. 4 மூட்டை வந்துருக்குது. 4 மூட்டை கலக்குறீங்களா? ஆமாங்க. கொட்டி கலக்குங்க. பருப்பு பருப்பு பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஜம்முன் இருக்கு. இது வரும் பருப்பு எப்படி இருக்குங்க? இது நல்லா காஞ்ச பருப்புங்க. இப்படி இருக்கணும் இல்லைங்களா? சட சடன்னு உடைக்கும் போது சவுண்டு வருது வரும். இங்கே உடைங்க அதை அப்படி நொறுங்குது வரும். அப்படி ஒரு நொறுங்கணும் இல்லைங்களா? உடம்பு சட சட சத்தம் வரணும். இதில் எத்தனை மூட்டைங்க? 5 மூட்டைங்க. 5 பருப்பு யாரும் இது எத்தனை மூட்டை இருந்ததுங்க? 12 மூட்டைங்களா? ஐயா ஒரு மூட்டை ஆரம்பிச்சுங்க.
என்னம்மா சொல்ற 4 மாசமா அண்ணா தான் ஆகு அண்ணிட்டு வேலை முடிஞ்சு போய் நடுவோடு வைக்காங்க போறோம் போறோம் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பருப்பு இல்லைங்களா? அருமையான பருப்பு. ஒரிஜினல் பருப்பு. தேங்காய் பருப்பு விலை நிலவரம் முதல் தர பருப்பு பார்த்துடலாமுங்க. ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2/6/2025 அன்னைக்கு முதல் தரம் பருப்பு கிலோ ஒன்றுக்கு 211 ரூபா 75 காசு அதிகபட்ச விலைங்குது. அதே மாதிரி குறைந்தபட்ச விலை 206 ரூபா 79 காசுங்க. சராசரி விலை 208 ரூபா 19 காசுக்கு போயிருக்குதுங்க. இது எலுமாத்தூர் நிலவரம். இதே முதல் தர பருப்பை நம்ம ஈரோடு மாவட்டம் கொடுமுடியில் எவ்வளோ போச்சுன்னு பார்த்துடலாமுங்க. முதல் தர பருப்பு அதிகபட்ச விலை 216 ரூபா 59 காசு, குறைந்தபட்ச விலை 206 ரூபா 39 காசுங்க. சராசரி விலையாக பார்த்தீங்கன்னா 212 ரூபா 99 காசுக்கு விலை போயிருக்குதுங்க. எலுமாத்தூர் கொடுமுடி ரெண்டுமே முதல் தர பருப்போட விலையை பார்த்துட்டோமுங்க. இந்த 2 ஊரோட இரண்டாம் தர பருப்பு கிலோ என்ன விலைக்கு போச்சுன்னு சொல்லி நாம் வந்து பின்னாடி பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு வாங்க. போட்டுவிடுங்க. இது ஒரு மூட்டைங்கண்ணா? ஒரு மூட்டை. 1 நம்பர் லாட்டில் ஒரு மூட்டை. 1 நம்பர் லாட்டில் ஒரு மூட்டை. என்னங்கண்ணா இது ஒரு எத்தனை கிலோங்கண்ணா வரும்? ஒரு 20 கிலோ வருவாங்கண்ணா? 15 கிலோ வரும். 15 கிலோ வந்தாலும் கொண்டு வந்துருக்குறாங்க. ஏங்கண்ணா பரவாயில்ல, இது நல்ல பருப்பு. தேங்காய் உளுந்த காயில் சுத்தமர மாட்டம் இருக்குது. பொறுக்கின காயில் உடச்சி கொண்டாந்துருக்காங்க. பருப்பு நல்லா இருக்குது வரும். மறுபடியும் அங்கடி சார் போகுது. பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் தர தேங்காய் பருப்புங்க. இந்த குடோன் வந்து இப்போ நம்ம அடுத்த குடோன் போய் பார்க்க போகிறோம். அங்கே வந்து 2ஆம் தர தேங்காய் பருப்பு இருக்குது. வந்து தேங்காய் பருப்பு எப்படி இருந்தாலும் நிறைய விவசாயிகள் கொண்டு வராங்க. பருப்புக்கு தகுந்த விலை நல்ல விலை கிடச்சிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அந்த குடோனுக்கு போகலாமுங்க. முதல் குடோன் பார்த்தோமுங்க, முதல் தர பருப்பு. இப்போ இது வந்து 2வது குடோன் வச்சுருக்காங்க. சேன் குவாலிட்டின்னு சொன்னாங்க. தேங்காய் பருப்பு சேன் குவாலிட்டியில் எப்படிலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இல்லை நீங்கள் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாலும் ஈரோடு போகலாம். என்ன சார் ஈரோடு நந்தான்னு போட்டிங்கன்னா வந்துருங்க. நீங்கள் நம்பர் போடுறீங்களா? நம்பர் தான் போட்டுக்கிறேங்க. எனக்கு லாட் நம்பர் 549 ஒரே மூட்டைங்க. ஒரே மூட்டைங்க. இது வந்து ஒரு விவசாயி இது. சரிங்க. இதுக்கு வந்துங்க அவங்க ஒரு சீட்டு போட்டு போய்க்கிறாங்க. சரிங்க. அதுக்கு வந்து மூட்டையில் நம்பர் போட்டால் தான் நாளைக்கு இடம் போகிறப்ப வந்துங்க அது தெரிய வருமுங்க. அந்த மூட்டையை வந்து கவனமாக ஏற்றணும். வியாபாரிகளுக்கு வந்து அது கொடுக்கணும்னுங்க. சரிங்க. 550 லாட் நம்பரு 3 மூட்டை கொண்டாந்துருக்காங்க. 3 மூட்டை கொண்டாந்துருக்காங்க.
அது வந்து சீட் அவங்க போட்டாங்க. சரிங்க. அந்த மூட்டையில இந்த சாக்கில் நம்பர் நீங்கள் வந்து சாக்கில் நம்பர் போட்டுருவீங்க 550 பார் 3. 3ங்க. சரிங்க. அப்போ தான் வந்துங்க அதை எடை போட்டு கவனமாக குறுக்கு முடியும் ஏற்ற முடியுங்க. நீங்கள் அள்ளுங்க, நீங்கள் அள்ளிக்கிட்டே இருங்க. அள்ளுங்க. சாக்கு தேங்காய் பருப்பில் அது செகண்ட் குவாலிட்டிங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 100 குடோனில் வச்சுருக்காங்க. தேங்காய் பருப்பில் இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இரண்டாம் தர பருப்புங்க. இந்த இரண்டாம் தர பருப்பு எலுமாத்தூரில் என்ன விலைக்கு போச்சுன்னு பார்த்துடலாமுங்க. அதிகபட்ச விலையாக வந்து இரண்டாம் தர பருப்பு கிலோ ஒன்றுக்கு 206 ரூபா 99 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 172 ரூபா 39 காசுக்குமே, சராசரி விலையாக 194 ரூபா 40 காசுக்கும் போயிருக்குதுங்க. எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்துக்கு 650 மூட்டைகள் விவசாயிகள் தேங்காய் பருப்பு கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி கொடுமுடியில் இரண்டாம் தர தேங்காய் பருப்பு என்ன விலைக்கு போச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 207 ரூபா 19 காசுக்குமே, குறைந்தபட்ச விலையாக 168 ரூபா 39 காசுக்குமே, சராசரி விலை வந்து பார்த்திங்கன்னா 194 ரூபா 39 காசுக்கும் போயிருக்குதுங்க. 220 மூட்டைகள் விவசாயிகள் வந்து எள்ளு கொண்டு வந்திருந்தாங்க. தேங்காய் பருப்புங்க நம்ம எல்லாமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பஞ்சு வரைக்கும்ங்க, நம்ம பருத்தி பஞ்சு வரைக்கும் நம்ம வந்து விலை நிலவரம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சள் சாகுபடிங்க, மஞ்சள் சாகுபடிக்கு அடியோரமாக என்ன கொடுக்குறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்பூசணி சாகுபடின்னு சொல்லிட்டு வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவல் நிறையா நம்ம வந்து நம்ம சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு மற்ற வீடியோக்களும் போய் பாருங்கள். குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே தேங்காய் பருப்பு ஈரோடு மாவட்டம் எலுமாத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் திங்கட்கிழமை அன்னைக்குங்க தேங்காய் பருப்பு ஏழை நடக்குது. அதுக்கு நீங்கள் தேங்காய் பருப்பு கொண்டுகிட்டு வரணும், விற்பனைக்காக கொண்டுட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்குள்ளே நீங்கள் கொண்டுட்டு வந்துருங்க. அப்போ தான் வந்து இவங்க வந்து கலந்து வைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்குனாங்க. தேங்காய் பருப்பு நீங்கள் இந்த கமிட்டிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்து கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்குள்ள கொண்டு வந்துருங்க. தேங்காய் முழு தேங்காய் இங்கே கிலோ கணக்கில் வந்து இங்கே ஏலம் போகுதுங்க. முழு தேங்காய் கொண்டு வரோம்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு கொண்டு வந்துருங்க. அந்த அன்னைக்கே வந்து ஏலம் முடிஞ்சு நம்ம போயிடலாமுங்க. ஆனால் தேங்காய் பருப்பு திங்கக்கிழமை, தேங்காய் பருப்பு ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்துடணுமுங்க. தொடர்ந்து நல்ல நல்ல தகவலை பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுவீங்க. வாட்ஸ்அப்பில் நிறைய பேருக்கு அனுப்பிச்சு வைங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவல் தேங்காய் பருப்பு என்ன ரேட்டு விற்கிது, தேங்காய் என்ன ரேட்டு விற்கிது அப்படி சொல்லி விவசாயிகள் தெரிஞ்சுக்குவாங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கமுங்க.